வணக்கம். பிப்ரவரி 28ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருந்தது. S&P 500 1.3% விழுந்திருக்கு. நாஸ்டாக் 2.8% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.6% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி காலையில் போட்டிருந்த வீடியோவில் ஒரு தவறுங்க, மறுபடியும் அதே தவறு செய்திருக்கிறேன். FII DII டேட்டா தவறாக இருந்திருக்கு. முந்தின நாளுக்கான டேட்டா தான் மறுபடியும் காப்பி பண்ணி போடப்பட்டிருக்கு. தவறுக்கு மன்னிக்கும். கவனமாகத்தான் இருந்திருக்கிறேன். ஆனால் என்ன தவறு நடந்ததுன்னு தெரில. மறுபடியும் நான் அதை சரி செய்ய முயற்சி செய்கிறேன். தவறுக்கு மன்னிக்கவும். ஸோ நேற்று நம்ம பிப்ரவரி 27ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 19,000 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருந்திருக்கிறாங்க. 19,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 600 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 13,500 கோடி ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறாங்க. 11,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸா தொடர்றாங்க 1,700 கோடி ரூபாய்க்கு. நேபாளில் தீவிரமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய அதிர்வுகள் சிக்கிம், வெஸ்ட் பெங்கால், பீகாரில் உணரப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் பாகிஸ்தான்லையும் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. 4.5 அளவுக்கான நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. செபிக்கு புது தலைவரை அரசு நியமிச்சிருக்கிறாங்க. புது தலைவருடைய பேர் துஹின் காந்தா பாண்டே. அவர் ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறாரு. இப்போ இருக்கக்கூடிய செபி சேர்மனுடைய பதவி காலம் இன்னைக்கு பிப்ரவரி 28ஆம் தேதியுடன் முடிவுக்கு வருது. புது செபி தலைவரை நியமிச்சிருக்கிறாங்க மத்திய அரசு. தகவல் கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ல இருந்து. டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக கூடுதல் வரி விதிச்சிருக்கிறாரு. சைனா மீது 10% கூடுதலாக வரி விதிச்சிருக்கிறாருன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு உலக அளவில் மார்க்கெட்ஸ் விழுந்ததற்கு இது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. அவர் அடுத்தது என்ன செய்வார், யார் மீது எவ்வளவு வரி விதிப்பார்ன்ற நிலையற்ற தன்மை தொடர்ந்துகிட்டே இருக்கு. சைனா இப்போ இதற்கு எப்படி பதிலடி கொடுப்பாங்கன்றது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஏதாவது செய்வாங்க அப்படின்றதான் எதிர்பார்ப்பு. இந்தியா அவங்க மீது USA மறுபடியும் வரி விதிப்பதற்கு முன்னாடி அவங்க சில ப்ராடக்ட்ஸ்க்கான வரியை விலக்கு வழங்குவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருந்து செய்தியும் நம்ம பார்த்துங்க. சில ப்ராடக்ட்ஸ்க்கு அவங்க வரி குறைப்பாங்க அப்படின்னு. இப்போ CNBC TV 18 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கார்ஸ், கெமிக்கல்ஸ் மற்றும் ஆக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கு இந்தியா வரி குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சில எலக்ட்ரானிக் மற்றும் மெடிக்கல் டிவைசஸ்க்கும் வரி குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது இந்தியா அரசுன்னு CNBC TV 18 தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதானி குரூப் ரீட்டைல் மற்றும் ஃபுட் சர்வீசஸில் கவனம் செலுத்துகிறாங்க, விரிவாக்கம் செய்ய இருக்கிறாங்க. அவங்களுடைய ஏர்போர்ட்ஸில் இதோடைய கடைகளை திறக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸில் 270 ரீட்டைல் கடைகளும் 40 ஃபுட் அண்ட் பியூரேஜஸ் கடைகளும் அவங்க திறப்பதாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஏர்போர்ட்ஸில். அதற்கு பிறகு ஹைவேஸ், மால்ஸில் திறப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. அல்ட்ராடெக் அண்மையில் நியூஸில் இருக்கக்கூடிய கம்பெனி. அவங்க புதிதாக கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ் பிஸ்னஸில் நுழைய இருக்கிறாங்க. 1,800 கோடி ரூபாய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நிர்ணயித்திருக்கிறாங்கன்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோங்க. இப்போ ஜெஃப்ரிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அல்ட்ராடெக் நேற்றே நம்ம பார்த்துருந்தாங்க. ஜெஃப்ரிஸ் அல்ட்ராடெக் ஷேர்ஸ் கீழே போகும்போது வாங்கலாம்னு பரிந்துரை கொடுத்துருந்தாங்கன்னு. இப்போ அவங்க கொடுத்துருப்பது பை ரேட்டிங். எதிர்பார்க்குற டார்கெட் 13,265. 21% முந்தின க்ளோஸில் இருந்து ஒப்பிடும்போது 21% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. தகவல் கிடைத்தது NDTV ப்ராஃபிட்லேருந்து. அதே போல் JM ஃபினான்ஷியலும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராடெக்கு எதிர்பார்க்குற டார்கெட் 13,000 ரூபாய் ஒரு ஷேருக்கு. HCL டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிளைண்ட் கிடச்சிருக்கு. மினசோட்டான்ற US நிறுவனம் தான் அவங்களுக்கு இப்போ கிளைண்ட்டாக வந்திருக்கிறாங்க. இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நினைக்கிறாங்க. அவங்க பேஷண்ட் கேர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான தான் இந்த ஒப்பந்தம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க HCL டெக்னாலஜிஸ். என்ன காலளவு, என்ன தொகைன்ற தகவல் கம்பெனி வெளியிடலை. இன்டர்குளோப் ஏவியேஷன் இண்டிகோ ஏர்லைன்ஸை நடத்தக்கூடிய பேரண்ட் கம்பெனி மணி கண்ட்ரோல் கிடைத்தது. ஜனவரி மாதத்திற்கான அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் அதிகரிச்சிருக்கு. 65.2% அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் ஜனவரி மாதத்தில். போன மாதத்தில் 64.4% இருந்தது. அதே போல் ஸ்பைஸ்ஜெட்டுடைய மார்க்கெட் ஷேர் ஜனவரி மாதத்தில் கீழே போயிருக்கு. 3.2% ஜனவரி மாதத்தில். போன மாதத்தில் 3.3% இருந்தது. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து.
கிரானியூல்ஸ் இந்தியா தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வார்னிங் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அவங்களுடைய ககிலாப்பூர் ஆலையில் ஆய்வு நடத்தியிருந்திருக்காங்க. போன வருடம் ஆகஸ்ட் மாதத்தில் இப்போ வார்னிங் லெட்டர் அனுப்பியிருப்பதாக தகவல் கொடுத்துருக்காங்க. பிரீமியர் எனர்ஜிஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஷேர்ஸுடைய லாக்இன் பீரியட் முடிவுக்கு வருது. அதனால் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 23% லாக்இன் பீரியடில் இருந்திருக்கு. 6 மாதத்திற்கான லாக்இன் பீரியட் இப்போ முடிவுக்கு வந்திருப்பதாக சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்காங்க. கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டி செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பிரீமியர் எனர்ஜிஸ்க்கு எதிர்பார்க்குற டார்கெட் 840, மேலும் கீழே போகுன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. மெக்சிகோவில் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. அவங்களுடைய 3 வீலர்ஸை டிவிஎஸ் கிங் டியூராமேக்ஸ் ப்ளஸ், டிவிஎஸ் கிங் டீலக்ஸ் ப்ளஸ்ஸை அறிமுகம் செய்வதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி. கரூர் வைசியா பேங்க் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷில் 6 புது கிளைகளை திறக்கிறாங்க கரூர் வைசியா பேங்க். துரோணாச்சாரியா ஏரியல் இனோவேஷன்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய அட்வான்ஸ்ட் மல்டிபர்பஸ் ட்ரோனான அக்ரிவியருக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கிட்ட சர்டிஃபிகேஷன் எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. பயோகான் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மருந்தை யுனைடெட் கிங்டமில் அறிமுகம் செய்கிறாங்க. டயபெட்டிஸ் மற்றும் ஒபிசிட்டிக்கான மருந்து இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான் லிமிடெட். மேங்களூர் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மர்ஜர் குறித்தான அப்டேட் பரதீப் பாஸ்பேட்ஸுடன் இணைகிறாங்க. அதற்கான அப்டேட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பிஎஸ்சி வந்து அவங்களுடைய அப்சர்வேஷன் லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. அதில் பெரிய அளவில் எந்த அப்சர்வேஷன்ஸும் சொல்லலை பிஎஸ்சி. இப்போ அடுத்த கட்டத்திற்கு நவருது. என்சிஎல்டிக்கு இப்போ தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுக்கு அவங்க தாக்கல் செய்ய இருக்கிறாங்க இந்த மர்ஜர் குறித்தான அப்டேட். சானோஃபி இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 117 ரூபாய் நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. குவார்டர்லி ரிசல்ட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸ்டாண்ட் அலோன் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 515 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 10% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 108 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 21% அதிகரிச்சிருக்கு. வோடோஃபோன் ஐடியா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய 5G நெட்வொர்க் குறித்தான அப்டேட். மும்பையில் அவங்க ட்ரையல்ஸாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5Gயில் அவங்களுடைய கமர்ஷியல் லான்ச் வந்து ஹோலி அன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க, மார்ச் 14ஆம் தேதி. அதானி கிரீன் எனர்ஜி தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. லக்னோ ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 3.59 கோடி ரூபாய் பெனால்ட்டி மடங்கும் இதில் கட்ட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. லோதா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி. நம்ம முன்னே செய்தியாக பார்த்துருந்தோங்க. சில பிராண்டை வந்து அவங்க யார் பயன்படுத்துன்றது அண்ணன் தம்பிக்குள்ளார பிரச்சனை இருக்குது. குடும்பத்தில் தான் அந்த பிரச்சனை இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அவங்களுடைய தாயார் வந்து கடிதம் எழுதியிருக்கிறாங்க. 2 பேருக்குமே, 2 சகோதரர்களுக்கும் தாயார் எழுதின கடிதத்தை வந்து கம்பெனி வெளியிட்டிருக்கிறாங்க. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. சண்டை போடாமல் இருங்கன்றதான் அறிவுரை கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே தனித்தனியாக ஷேர் ஹோல்டிங் பிரித்து வழங்கப்பட்டிருக்கு. அவங்கவுங்க பிஸ்னஸை அவங்கவுங்க பாருங்கள். 2 பேரும் சண்டை போடாதீங்கன்னு வலியுறுத்தி இருக்கிறாங்க அவங்களுடைய தாயார். டெல்லி ஏர்போர்ட்டில் ஏர்ஃபேர்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தோம். மணி கண்ட்ரோலில் இருந்து டெல்லி ஏர்போர்ட்ஸை நடத்தக்கூடியது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ். அவங்க யூடிஎஃப் யூசர் டெவலப்மெண்ட் ஃபீயை உயர்த்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ எக்கனாமிக் டைம்ஸில் அது மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ரொப்போஸில் கொண்டு வராங்க ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் யூடிஎஃப் யூசர் டெவலப்மெண்ட் ஃபீயை அதிகரிப்பதற்கு. ஆனால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. பீக் ஹவர்ஸில் யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இதை அமல்படுத்துகிறாங்க முதற்கட்டம்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்க பீக் ஹவர்ஸில் இருக்கக்கூடிய ட்ராவலர்ஸ், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மற்றும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேசஞ்சர்ஸ்க்கும் இதை கொண்டு வராங்கன்ற அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இது இங்கேருந்து போகிற விமான பயணிகள் மட்டும் இல்லைங்க, வர பயணிகள் மீதும் இதை யூடிஎஃப் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கோகோகோலா, பெப்சி, பிஸ்லரி மற்றும் பார்லே ஆக்ரோ போன்ற முன்னணி பீவரேஜ் கம்பெனிகள் அரசுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. அரசு அண்மையில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெட் பாட்டில்ஸ் பயன்பாட்டில் வேறு பெட் பாட்டில் பெட் பாட்டில் பயன்படுத்த வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பெட் பாட்டில் அப்படின்றது 30% ரீசைக்கிள்டு ஃபுட் கிரேட் பெட் பாட்டில்ஸ். இதை பயன்படுத்த வேண்டும். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து தான் அவங்க கோர்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அந்த கம்பெனிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கொடுத்துருக்கிற கால அவகாசம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, நேரம் குறைவாக இருக்குது, ரீசைக்ளிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்குது, அதற்கு ஏற்படக்கூடிய செலவு, அதே போல் மெட்டீரியல் ஷார்ட்டேஜஸும் இருக்குன்னு அவங்க தரப்புலேருந்து சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது உடனடியாக அரசு எடுத்த முடிவான்னு பார்க்கும்போது இல்லை, 2 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த ஆர்டர் வந்திருக்கு. ஆனால் தேதி அப்போ நிர்ணயிக்கலன்னு நினைக்கிறாங்க. அந்த தேதி வந்தது தான் அவங்களுக்கு ஒரு காரணமாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிறுவனங்கள் அவங்களுக்கு அது ஏப்ரல் 1ஆம் தேதி நடைமுறைப்படுத்துதல சிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறுவனங்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த 30% சொல்கிறதுக்கு பதிலாக முதல்ல 15% அமல்படுத்திட்டு அப்புறம் ஆண்டுதோறும் 5% கூட்டிக்கிட்டே போகிறது நல்லா இருக்கும்னு அவங்க தரப்புலேருந்து இதை பரிசீலனை செய்யுமாறு கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.